ஈடிணையற்ற இஸ்லாம் மார்க்கம் பண்பாடுகள், நற்குணங்கள், நன்னடத்தைகளுக்கு மேலான ஒரு இடத்தை கொடுத்திருப்பதை குர்ஆனிலும் ஹதீஸிலும் காணக்கூடியதாக இருக்கிறது. மனிதர்கள் உலகத்திலே வாழுகின்ற பொழுது, கூடி சமூகமாக வாழுகின்ற பொழுது, ஒருவர் இன்னொருவருக்கு செய்து கொள்ள வேண்டிய பண்பாடுகள் என்பதனையும் தாண்டி இறை வணக்கம், இபாதத் என்ற நிலையில் வைத்து பண்பாடுகளை இஸ்லாம் நோக்குவதை நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறது. அல்லாஹ் குர்ஆனிலே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பற்றி புகழ்ந்து சொல்லுகிறான். நபியே, நீர் மகத்தான நற்குணங்களை கொண்டிருக்கிறீர் என்று நற்குணங்கள் கொண்டிருப்பதை சிலாகித்து அல்லாஹ் கூறுவதிலிருந்து பண்பாடுகளுக்கு ஒரு முக்கியமான ஒரு இடம் இஸ்லாத்திலே வழங்கப்பட்டிருக்கிறது என்பதை நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறது. அது மட்டுமல்லாமல் முஹம்மத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய நபிமொழிகளில் பலவற்றிலே இந்த பண்பாடுகள், நற்குணங்களுடைய சிறப்புகளை பற்றி சொல்லி இருக்கிறார்கள். அதிலே நாங்கள் சில நபிமொழிகளை கூற முடியும். சுனன் அபிதாவுதிலே வருகின்ற ஒரு ஹதீஸ், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், அன ஸஈமும் பிபைத்தின் ஃபீ அஅலல் ஜன்னதி லிமன் ஹஸன குலுகுஹு. யாருடைய பண்பாடுகள் நன்றாக செம்மையானதாக இருக்கிறதோ அத்தகையவருக்கு நான் சுவர்க்கத்திலே உயர்ந்த ஒரு இடத்தில் ஒரு வீடு கிடைப்பதற்கு நான் உத்தரவாதம் என்று சொன்னார்கள். அதே போன்று இன்னொரு நபிமொழியிலே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுகின்ற பொழுது, தராசிலே, மறுமையிலே நன்மை தீமைகள் நுறுக்கப்படுகின்ற அந்த தராசிலே நன்மையின் பக்கத்தை மிக கனதியாக, பாரமானதாக மாற்றுவதற்கு பண்பாடுகள் போன்று வேறொன்றும் கிடையாது என்று சொன்னார்கள். இன்னொரு நபிமொழியிலே சொன்னார்கள், சுவர்க்கத்திலே எனக்கு பக்கத்திலே வீற்றிருப்பதற்கான பாக்கியம் நட்பண்புடையோருக்கு கிடைக்கும் என்று சொன்னார்கள். இன்னொரு நபிமொழியிலே சொன்னார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், செய்வதற்கு உடம்பிற்கு மிக இலகுவானதும் தராசிலே மிக கனதியானதுமான ஒரு விஷயத்தை நான் சொல்லித்தரவா என்று கேட்டுவிட்டு சஹாபாக்களை பார்த்து சொன்னார்கள், அதுதான் நற்குணங்கள் என்று சொன்னார்கள். இன்னொரு நபிமொழியிலே சொல்லுகின்ற பொழுது, ஒரு முஃமின் தன்னுடைய பண்பட்ட நடத்தைகள் காரணமாக பகலிலே நோன்பு நோற்ற ஒரு முஃமினுடைய, இரவிலே நின்று வணங்கிய முஃமினுடைய நன்மைகளை பெற்றுக்கொள்கிறான் என்று சொன்னார்கள். அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, நான் சொன்ன இந்த நபிமொழிகளிலிருந்து பண்பாடுகள், நல்ல குணங்கள், நன்னடத்தைகளுக்கு இஸ்லாம் அளிக்கின்ற முக்கியத்துவத்தை நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறது. அது மனிதர்களோடு சகஜமாக புழங்கிக் கொள்ளுகின்ற போது செய்ய வேண்டிய ஒரு விஷயம் என்பதையும் தாண்டி இபாதத் என்ற ரீதியில் இஸ்லாத்திலே நோக்கப்படுவதையும் சுவனம் கிடைப்பதற்கான முக்கியமான ஒரு காரணம் என்பதையும் நாங்கள் விளங்கிக் கொள்ள முடிகிறது. எனவே இந்த பண்பாட்டுடைய விஷயத்திலே நாங்கள் கவனம் செலுத்த வேண்டும். நாங்கள் எங்களுடைய நான் ஒரு முஸ்லிம், நான் ஒரு முஃமின், மறுமையை நம்பியவன் என்கின்ற விஷயம் நம்பிக்கையில் மாத்திரம் இருக்காமல் அல்லது செயல் பேச்சிலே மாத்திரம் இருக்காமல் எங்களுடைய பண்பாடுகளிலே தெள்ளத் தெளிவாக தெரிய வேண்டியது மிக முக்கியமாக இருக்கிறது. எனவே இந்த முக்கியத்துவத்தை அறியாத எம்மவர்கள் பண்பாடுகளுடைய விஷயத்திலே கவனஈனமாக நடந்து கொள்வதை காணக்கூடியதாக இருக்கிறது. மனைவியிடம் பண்பாடுகளை காட்ட மாட்டார்கள். அப்படியானவர்களை காண்கிறோம். வீதியிலே, வெளியிலே முன்பின் அறிமுகமில்லாதவர்களிடம் காட்டிக்கொள்ளுகின்ற நடத்தைகளை, பண்பாடுகளை, இங்கிதமான செயற்பாடுகளை தனக்காக தியாகம் செய்து கொண்டு வாழ்நாள் பூராக தனக்கு ஊழியம் செய்கின்ற மனைவியிடம் காட்ட மாட்டார்கள். ஏனென்றால் மனைவியிடம் காட்டுகின்ற நற்பண்புகளுக்கான கூலிகளை இவர்கள் அறிந்திருக்கவில்லை. வெளியே தான் ஒரு பண்பட்ட மனிதன், நாகரிகமான மனிதன், பலதும் பத்தும் அறிந்த மனிதன் என்பதை வெளியே காட்டிக்கொள்வதற்காக வெளி சமூகத்திலே பண்பாடுகளை காட்டுவதாக நடிக்கிறார்கள். ஆனால் மனைவியிடம் அவற்றை காட்டுவதில்லை, பெற்றாரிடம் காட்டுவதில்லை, தான் பெற்று வளர்க்கின்ற பிள்ளைகளிடம் காட்டுவதில்லை. ஏனென்றால் இந்த பண்பாடுகளுடைய முக்கியத்துவம்
அதற்கு இஸ்லாம் தருகின்ற மதிப்பு, கூலிகள், வெகுமதிகளை அறியாமைதான் இதற்குரிய காரணம் என்று நான் கருதுகிறேன். எனவே மதிப்புக்குரிய சகோதரர்களே, நபிமொழியிலே ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மூலமாக கூறப்பட்ட பண்பாடுகள், நல்ல நடத்தைகளை தொகுத்து தொடராக எனக்கும் உங்களுக்குமாக பகிர்ந்து கொள்ளலாம் என்று நான் நினைக்கிறேன். இதனுடைய நோக்கம், முதலாவது இந்த பண்பாடுகள், ரசூலுல்லாஹ் கற்றுத்தந்த நல்ல நடத்தைகள் என்னிடம் வர வேண்டும், அதே போன்று இந்த உரையை கேட்கின்ற மற்ற சகோதரர்களிடம் வர வேண்டும். இன்ஷா அல்லாஹ் பண்பாடுகளை செம்மையாக்குவதன் மூலமாக, நற்குணங்களுடன் நடந்து கொள்வதன் மூலமாக சுவர்க்கத்திலே உயர்ந்த ஒரு இடத்திலே ஒரு மாளிகையை ரசூலுல்லாஹ் வாக்களித்திருக்கிறார்கள். அந்த பாக்கியம் எனக்கும் உங்களுக்கும் கிடைக்க வேண்டும் என்ற ஆசையிலே இந்த தொகுப்பை நான் வழங்கி கொண்டிருக்கிறேன். இதனை கேட்கின்ற சகோதரர்கள் மிக கட்டாயமாக தங்களுடைய நடத்தையிலே, பிராக்டிக்கலாக, செயற்பாட்டிலே கொண்டு வருவதற்கு முயற்சி செய்யுங்கள். அல்லாஹ் அருள் புரிய வேண்டும். வ ஆகிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். வஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.